السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله الأمانية. رواه الترمذي. அபு யாலா ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக அறிவிக்கிற ஹதீஸ். அறிவாளி யார் என்றால் தம்முடைய நஃப்ஸை அடக்கி ஆண்டு மௌத்துக்கு பின்னாடி உண்டான வாழ்க்கைக்கு எவர் நல்ல அமல் செய்கிறாரோ அவர் அறிவாளி. அறிவற்றவர் யாரென்றால் தன்னுடைய நஃப்ஸு ஆசைப்பட்டதையே பின்பற்றுகிறார், மனம் போன போக்கில் அவர் செயல்படுகிறார், இல்லாத பொல்லாத ஆசைகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார், அவர்தான் அறிவற்றவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய நஃப்ஸ் இருக்கிறதே அது தீயதை தூண்டியவாறு இருக்கும், கெட்டதை ஏவியவாறு இருக்கும். நஃப்ஸுக்கு ஒரு மனிதன் கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது. நஃப்ஸினுடைய அந்த தீமைகளிலிருந்து தொடர்ந்து நாம் பாதுகாப்பு வேண்டியவாறு இருக்க வேண்டும். புத்திசாலி யார் என்று கேட்டால் மௌத்துக்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையும் மிக சரியாக இருக்க வேண்டும், இறை பொருத்தத்தோடு இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒரு மனிதன் செயல்பட வேண்டும். அவன்தான் அறிவாளி. அப்படி இல்லாமல் தான் தோன்றித்தனமாக நடக்கிறான், தன்னுடைய மனம் போன போக்கிலே அவன் நடக்கிறான், இல்லாத பொல்லாத தேவையில்லாத ஆசைகள் எல்லாம் அவனுக்கு ஏற்படுகிறது என்றால் அவன் அறிவற்றவனாக இருக்கிறான் என்று அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு எதை அறிவுறுத்துகிறார்கள் என்றால், அல்லாஹ் நமக்கு அறிவை ஒரு பொக்கிஷமாக வழங்கியிருக்கிறான், ஒரு வரமாக வழங்கியிருக்கிறான். அந்த அறிவை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தவில்லை என்று. ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட பாக்கியங்களிலே ஒரு பெரும் பாக்கியம், சிறந்த பாக்கியம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அக்ல் என்னும் அறிவு தான். அந்த அறிவை அவன் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், நல்லதை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தடுத்து நாம் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி திறன்படுத்தலாம், மேம்படுத்தலாம், இந்த நற்சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்னுல் முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சுவால் கேட்கப்படுகிறது, ஒரு கொஸ்டின் கேட்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களில் சிறந்த பாக்கியம் இது. அப்போது அவர்கள் பதிலுரைத்தார்கள், கரீசத்து அக்ல், அற்புதமான அந்த அறிவு என்று சொன்னார்கள். சிறந்த பாக்கியம், மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களில் அது சிறந்த பாக்கியம். ஒரு மனிதன் தன்னுடைய அறிவு பிரகாரம் செயல்படாவிட்டால், அவனுக்கு அந்தளவுக்கு அறிவிலே ஒரு வளர்ச்சி இல்லாவிட்டால் என்ன பண்ணுவது என்று கேட்டார். அடுத்த கேள்வியை கேட்டவர் சொன்னார்கள், அதபுன் ஹசன், நல்லொழுக்கத்தோடு நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள் கரீசத்து அக்ல், இரண்டாவதாக சொல்கிறார்கள் அவனிடத்தில் நல்லொழுக்கம் இருக்க வேண்டும், அது அவனுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு வழிவகுக்கும் என்றார்கள். நல்லொழுக்கம் அவனிடத்தில் இல்லாவிட்டால், அந்தளவுக்கு அவனிடத்தில் பண்பாடு இல்லாவிட்டால் என்ன பண்ணுவது? மூன்றாம் கேள்வி, அகுன் சாலிகுன் எஸ்தஷீரு என்று சொன்னார். நல்ல ஒரு நண்பன் இருக்க வேண்டும், சகோதரன் இருக்க வேண்டும், அவனிடத்தில் மஷூரா கேட்டு செயல்பட வேண்டும். இவனிடத்தில் சுய அறிவும் இல்லை, நல்ல பண்பாடும் இல்லை. அப்படி இல்லாவிட்டால் நல்ல நண்பன் இருக்க வேண்டும், நல்ல சகோதரன் இருக்க வேண்டும், அவனிடத்தில் மஷூரா கேட்டு ஆலோசனை கேட்டு எதையும் அவன் செயல்படுத்த வேண்டும். அப்படி நண்பனும் இல்லாவிட்டால் என்ன செய்வது? நான்காம் கேள்வி கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முஷாவிர், நல்ல ஆலோசகரும் இல்லாவிட்டால் என்ன பண்ணுவது? சம்துன் தவில், அதிகம் அவன் அமைதியை பேண வேண்டும் என்று சொன்னார்கள். சம்துன் தவில், தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது, புத்திசாலித்தனம் இல்லாமல் செயல்படக்கூடாது, முட்டாள்தனமாக செயல்படக்கூடாது, கூடிய மட்டிலும் அமைதி காக்க வேண்டும். சம்துன் தவில் என்று சொன்னார்கள். அந்த காரியத்தையும் அவன் செய்யவில்லை. நல்ல அறிவும் இல்லை, நல்ல பண்பாடும் இல்லை, நல்ல நண்பனும் இல்லை, ஆலோசனை கேட்க அமைதியாகவும் இருக்கவில்லை. இப்போது என்ன செய்வது? அடுத்த கேள்வி கேட்கிறார். அதற்கு பதில் சொன்னார்கள், மௌத்து ஆஜின், சீக்கிரமாக அவன் இறந்து போவது நல்லது என்று சொன்னார். இந்த வாய்ப்புகள் எல்லாம் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் வாழ்ந்தன்ன வீழ்ந்தன்ன என்று கேட்டார்கள்.
ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹு ஒரு மேதை அவர்கள், பேரறிஞர், நல்ல சூஃபி மகான், அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். ஆக மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே ஒரு சிறந்த பாக்கியம் இருக்கிறது என்று கேட்டால் அந்த மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு, அந்த அறிவை ஆக்கப்பூர்வமாக மிகவும் நற்சிந்தனையோடு அந்த அறிவை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கத் அஃப்லஹ மன் ஜஅலல்லாஹு லஹு அக்லா. அல்லாஹ் யாருக்கு நல்ல அறிவை தந்திருக்கிறானோ, அந்த அறிவை யார் நல்ல முறையில் பயன்படுத்துகிறானோ அவன் ஈருலகத்திலே வெற்றி பெற்று விட்டான் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிற அந்த ஹதீஸ் இருக்கிறதே மிக அற்புதமான ஒரு ஹதீஸாக இருக்கிறது. சாதாரண சிறுவர்கள் கூட தங்களுடைய அறிவை நல்ல முறையில் பயன்படுத்துகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அவ்வப்போது ஸ்கூல்களிலே, காலேஜுகளிலே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாணவர்கள் அவர்களுடைய அறிவு திறமையை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். இணையதளங்களிலே, வலைதளங்களிலே பார்த்து நாம் பரவசப்பட்டு போகும், ஆச்சரியப்பட்டு போகும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலங்களிலேயும் சிறந்த அறிவாளர்கள் இருந்திருக்கிறார்கள். இளம் சிறுவர்களிலேயே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நாம் கேட்ட ஒரு சம்பவம் தான். அவர்கள் ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள், பசங்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த மாத்திரத்திலே அந்த பசங்கள் எல்லாருமே, அந்த இளம் சிறுவர்கள் எல்லாமே ஓடிவிடுகிறார்கள், பதுங்கிக் கொள்கிறார்கள். அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும், அவரும் இளம் சிறுவர் தான், அப்படியே அவர் நின்று கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. மாலக்க, எல்லாரும் ஓடிவிட்டார்கள், நீ மட்டும் நின்று கொண்டிருக்கிறாயே. அவருடைய அறிவை பரிசோதிக்கிறார்கள் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த இளம் சிறுவர் சொன்னார்கள், யா அமீரல் மூமினின் லம் அக்குன் அலா ரீபத்தின் பாகாப்புக்கு, நான் ஏதாவது தப்பு செய்து விட்டேனா? தப்பு செய்தால் தானே நான் உங்களை பார்த்து பயந்து நான் ஓட வேண்டும். எந்த ஒரு தப்பும் செய்யவில்லையே. சரி, நீங்கள் நடந்து வருகிறீர்கள், உங்களோடு உங்களுடைய சகாக்கள், பரிவாரங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், தெரு ஒன்றும் நெருக்கடியாக ஒன்றும் இல்லையே, விசாலமாகத்தான் இருக்கிறது, நீங்கள் சென்று கொண்டிருக்கலாமே, நாங்கள் ஓடிப்போக வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இட நெருக்கடி இருந்தால்தானே உங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும், வழி கொடுக்க வேண்டும் என்றார் இளம் சிறுவர் அப்துல்லா பின் ஜுபைர். அப்துல்லா பின் ஜுபைருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது மிக அற்புதமான ஒரு வரலாறு. இளம் பிராயத்திலேயே, சிறு பிராயத்திலேயே, பாலக பருவத்திலேயே இந்த சிறுவர் இவ்வளவு பெரிய புத்திசாலியாக. அந்த வாசகத்தை பார்க்கிற போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கலாம். அக்குன்னாலா ரீபத்தின் பாகாப்பு வலம் யக்குனி தரீக்கு லையிகா ஃபவுசவுலக்க என்கிற அந்த வாசகங்கள் இப்படி பார்க்கிற போது ஒரு குழந்தையிலிருந்தே அந்த பிள்ளையினுடைய அந்த அறிவு பிரகாசிக்க விட வேண்டும். அந்த பிள்ளையினுடைய மூளைக்கு அந்த 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 வயசுக்கு தக்கவாறு எந்த ஒரு வேலையை கொடுக்க முடியுமோ வேலையை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மண்டை அயல் நாடுகளில் நாம் பார்க்கலாம், அதற்கு என்று சில விளையாட்டு பொருள்கள் இருக்கின்றன. அந்த விளையாட்டு பொருள்களை கொடுத்து அவர்களை அந்த விளையாட்டு பொருள்கள் மூலமாக அவருடைய அறிவை வளர்த்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். போக போக வளர வளர அந்த பிள்ளைகளுடைய அறிவு மேம்பட்டு கொண்டே இருக்கும். நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது, இறைவன் இருக்கிறான், ஒருவன் தான் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்கப்பட்டது. அவர்கள் எவ்வளவு அறிவுபூர்வமாக பதில் சொல்கிறார்கள் என்பது மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு விஷயம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்து 4 இமாம்களில் மிக அற்புதமான ஒரு இமாம் ஷாஃபி. அவர்கள் சொன்னார்கள், இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான். வஹதானியத்திற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், சாதாரண இலைதலைகள் இருக்கிறது, அது வேப்பம் மரத்தினுடைய இலைகளாக இருக்கலாம். அதை ஒரு பட்டுப்புழு சாப்பிடுகிறது. அந்த பட்டுப்புழு சாப்பிடுகிற போது பட்டு நூல் வெளியாகிறது. ஹரீரன் தரியா, அந்த வார்த்தை அழகான வார்த்தை. கண்களை கவர்கின்ற அந்த பட்டு துணி உருவாகிறது. சாப்பிடுகின்ற அந்த இலைகள் இருக்கிறத வெறும் இலைகள் தான். அதே இலைகளைத்தான் தேனி இருக்கிறது, நகல் என்று சூறாவே இருக்கிறது, அது சாப்பிடுகிறது. அந்த தேனியிலிருந்து தேன் உற்பத்தி ஆகிறது. அதுவும் கூட என்ன செய்கிறது, பூக்களிலே அது சென்று அதனுடைய ஸ்வீட்டை உறிஞ்சுவதோடு அது மற்ற இலைதலைகளிலையும் சென்று அது அமர்கிறது, அதில் உள்ள பலன்களையும் பெறுகிறது. அதில் அசலன் ஷஹியா, அற்புதமான தேன் உருவாகிறது. அதே இலைதலைகளைத்தான் ஆடு சாப்பிடுகிறது. தாக்குலுகா ஷாத்து சாப்பிடுகிறது. அதில் எப்படிப்பட்ட பால் வருகிறது, லபனன் சாஃபியன்
நதியா, அற்புதமான பரிசுத்தமான ஒரே இலைதலை தான். அந்த இலைதலைகளை இத்தனையும் சாப்பிடுகிறது. ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஒவ்வொரு வகையான உணவு வெளிப்படுகிறது. சரி, அது போகட்டும். ஹசாலா சாப்பிடுகிறது, கவரி மான் இருக்கிறது, மான் சாப்பிடுகிறது. இப்போ துகுரிதுஹா மிஸ்கன் நக்கியா, மனம் கமழுகின்ற கஸ்தூரியை அது வெளிப்படுத்துகிறது. பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார், பல் மாதத்து வாகிதா, மூலப்பொருள் ஒரு பொருளாகத்தான் இருக்கிற. மூலப்பொருள் என்ன? அந்த இலைதலைகள் தான். வேப்பம் மரத்தினுடைய அந்த இலைகள் உள்ளிட்ட இலைதலை தான். இத்தனையும் ஒவ்வொன்றும் சாப்பிடுகிறது. ஆனால் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு வகையான உணவு உற்பத்தியாகிறது, ஒவ்வொரு வகையான பொருள் உற்பத்தியாகிறது. உற்பத்தியாகிற போது வசுன்அத்து முக்தலிஃபா, மூலப்பொருள் ஒன்றாக இருக்கிறது, தயாரிப்பு பலதாக இருக்கிறது. சுனா என்றால் தயாரிப்பு. அப்படியானால் தயாரித்தவன் ஒருவன் இருக்க வேண்டுமே, இதை படைத்தவன் ஒரு படைப்பாளன் ஒருவன் இருக்க வேண்டுமா? அவன்தான் இறைவன் என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் என்பதற்கு இது ஒன்றே சாட்சி என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் பல் மாத்தா வாஹிதா வசுன்ஆ முக்தலிஃபா ஃபமனிஸ்ஸானி, யார் அந்த படைப்பாளன்? படைத்தவன் ஒருவன் இருக்கத்தான் வேண்டும், அவன்தான் இறைவன், அவன்தான் ஒருவன் என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. சுபஹானக்க ரப்பி மா ஆதமக்கு, இறைவா நீ எவ்வளவு பரிசுத்தமானவன், எவ்வளவு மேலானவன், எவ்வளவு உயர்ந்தவன், உன்னதமானவன் என்று அவர்கள் தங்களுடைய பதிலுரையை நிறைவு செய்கிறார். இப்படி ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான அறிவை, ஆற்றலை, சாமர்த்தியத்தை, சாணக்கியத்தை வழங்கியிருக்கிற போது அந்த அறிவை நல்ல முறையில் பயன்படுத்தினோம் என்றால் அந்த அறிவு குடும்பத்திற்கும் பயன்படும், சமுதாயத்திற்கும் பயன்படும். அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய பாக்கியங்களிலே ஒரு சிறந்த பாக்கியம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு என்கின்ற இந்த ஹதீஸை நாம் சிந்தித்து பார்ப்போமாக, செயல்படுவோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்